வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோக்காலில் நெக்ஸ்ட் வந்து யூஏஆர்டி ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவாங்க. இது வந்து யூனிவர்சல் அசின்கரனஸ் ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் சொல்லுவாங்க. ஐயோ என்னடா பேர் இவ்வளோ ரொம்ப லென்த்தாக போகுதே. I2C மாதிரி இன்டகிரேட்டர் சர்க்கியூட்டு சீரியல் பர்பல் இன்டர்ஃபேஸ் அப்படி இல்லாமல் இங்கே போதே அப்படின்னா இதில் உள்ள வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும் போது உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் வந்து புரியும். யூனிவர்சல் ஆக்சுவலாக இந்த ப்ரோட்டோக்காலை யூனிவர்சல் லெவலில் பயன்படுத்து. அசின்கரனஸ் அப்படின்னா இதில் வந்து ப்ராப்பர் கிளாக் சிக்னல்னு ஒன்று இருக்கவே இருக்காது. நீங்கள் I2C எடுத்துக்கிட்டாலும் சரி, SPI ப்ரோட்டோக்காலாக எடுத்துக்கிட்டாலும் சரி, கிளாக்குக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு பின் இருக்குது. அப்படின்னா என்னென்னா அது வந்து சின்கரனஸில் வேலை செய்யும். அந்த கிளாக் வந்து பர்ஃபெக்டாக ஜென்ரேட் ஆகி இங்கே போனால் தான் அந்த வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆகி நடக்கும். ஆனால் இந்த யூஏஆர்டி ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த வித கிளாக் சிக்னலும் இருக்காது. ஆனால் ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். ரிசீவரும் டிரான்ஸ்மிட்டரும் பேசிக்கும். ஆனால் கிளாக் சிக்னல் கிடையாது. அதனால தான் இந்த ப்ரோட்டோக்கால் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியான ப்ரோட்டோக்கால். இருக்கிற மூணு முக்கியமான ப்ரோட்டோக்கால் தான் நம்ம போர்டில் நிறைய பயன்படுத்தக்கூடிய ப்ரோட்டோக்கால். அதில் பார்த்திங்க அப்படின்னா எம்பெடட் சின்னு சொல்லுவாங்க. எம்பெடட் சிஸ்டம்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் இந்த 3 ப்ரோட்டோக்காலும் இல்லாமல் எந்தவித போர்டுமே உங்களால் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. அதில் ஃபஸ்ட்டு CPU ப்ராசஸர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல்னு போடலை. ஏன் அப்படின்னா டச் கண்ட்ரோலருக்கும் யூஏஆர்டி ப்ரோட்டோக்கால் வரவே வராது. டச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிளாக்குங்கிறது தேவைப்படும். சின்கரனஸ் ப்ரோட்டோக்காலை வச்சு தான் டச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு வந்து டச்சு கிடையாது. அப்படின்னா ஜிபிஎஸ் மாடுலு டீபக்கிங், அதாவது நம்ம ஈஸி ஜடாக் பாக்ஸ் F64 வச்சு லாக்கெல்லாம் எடுப்போம்ல, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டீபக்கிங் கன்சோல், இந்த RFFE செக் பண்ணுறது, I2C இந்த லைன்ஸை வந்து செக் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீபக்கிங் கன்சோலை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து நீங்கள் இந்த யூஆர்டி ப்ரோட்டோக்காலை பயன்படுத்தி கனெக்ட் பண்ணுவாங்க. ப்ளூடூத் மாடல்ஸ், டச் கண்ட்ரோலர் இதெல்லாம் வந்து கிடையாது. இப்போ இந்த மாஸ்டர் இந்த CPU வந்து இந்த ஸ்லேவை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு TXன்னு ஒரு லைன் இருக்கும். இது வந்து டிரான்ஸ்மிட் பாத்துன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து RXன்னு ஒரு லைன் இருக்கும், ரிசீவ் பார்த்துன்னு. இங்கே எந்த வித கிளாக் சிக்னலும் கிடையாது. ரிசீவ் டிரான்ஸ்மிட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பிட் எண்டு பிட்டு போயிடும். அது வழியாக தான் இது பார்த்தீங்க அப்படின்னா மொத்த கண்ட்ரோல் எடுக்குது. இப்போ இதில் வந்து டிரான்ஸ்மிட் சிக்னல் தனியாக போகும், அதே நேரத்தில் ரிசீவ் சிக்னல் போகும். அப்போ என்னென்னா ஒரே நேரத்தில் டிரான்ஸ்மிட்டிங் நடக்குது, ஒரே நேரத்தில் ரிசீவிங் நடக்குது. அதுமாரி ரெண்டே ஒயர் கம்யூனிகேஷன் தான். 1 to 1 தான், பாயிண்ட் டு பாயிண்ட் தான் கனெக்ட் ஆகும். இப்போ I2C பார்த்திங்க அப்படின்னா ஒரே எடுத்து டிவைஸ் எக்கச்சக்கமான டிவைஸை நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகலாம். SBIலையும் அப்படி தான். ஆனால் UARTயை பொறுத்த வரைக்கும் 1 to 1 தான். இப்போ நீங்கள் வந்து ஜிபிஎஸ் மாடலில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்னொரு UART ப்ரோட்டோக்காலில் ப்ளூடூத் மாடலில் கனெக்ட் பண்ணிக்கலாம், டீபக்கிங் கன்சோலில் கனெக்ட் பண்ணிக்கலாம் தனித்தனியாக. ஆனால் I2C அப்படி கிடையாது. 2 லைனு எடுத்து நீங்கள் அப் டு 100 டிவைஸ் வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணலான்னா டைரெக்டாக கனெக்ட் பண்ணி ஒன்றுக்கும் ஒரு அட்ரஸை கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் யூஆர்டி ப்ரோட்டோக்கால் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்டில் தான் இருக்கும். இப்போ வந்து என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் வந்து ப்ரோட்டோக்காலில் வந்து என்னென்ன இஷ்யூங்க சந்திச்சிருக்கேன், இவ்வளோ பெரிய சீரிஸ் வீடியோ போடுறீங்களே அப்படின்னா, I2Cயில் நான் இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கேன், SPIயில் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் யூஆர்டியில் நான் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணதில்லை. யூஆர்டி ஆனால் RX TXன்னு ஒரு 2 லைன் இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். போர்டுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்கிங் கூட இருக்கும், RX TX அப்படின்னு. இப்போ இது வந்து இந்த சிஸ்டம் வந்து 1 to 1 கனெக்ட் பண்ணுறோம். காம்ப்ளெக்சிட்டி வந்து அதாவது சிம்பிளிசிட்டியாக இருக்கும். இதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து கிளாக் சிக்னல்னு ஒன்று கிடையவே கிடையாது. டைரெக்டாகவே RX TX பார்த்தான். இதில் வந்து ஃபுல் டியூப்ளக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா டிரான்ஸ்மிட் நடக்கும்போது ரிசீவ் நடக்கும், தனித்தனி லைனுங்கிறதுனால. நான் TX RX லைனில் செக் பண்ணும்போது எனக்கு 1.8 வோல்ட் ரிசீவ் ஆகி நான் பார்த்துருக்கேன். 0 வோல்ட் இல்லை, 1.8 வோல்ட் வந்து ரிசீவ் ஆகும். நமக்கு யூஆர்டி ப்ரோட்டோக்காலோட சர்வீஸில் வந்து பெரிய இஷ்யூ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அமீர் டூல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நம்மளோட பவர் செக்ஷன்லாம் ப்ராப்பராக இருக்கா, ஏதாவது ஃபால்ட்டை ஃபைன் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா TX RX அதை யூஆர்டி கூட தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஆக்சுவலாக டீபக்கிங் கன்சோல் மாதிரி தான் அதை நம்ம கன்சிடர் பண்ணோம். அதாவது TX RXலேயும் வந்து ஜம்பர் அடிச்சுட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு சம் அட்ரஸ் வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னா அந்த அட்ரஸுக்குள்ள ஐசி வந்து இந்த ஐசி ஃபால்ட்டு, அந்த ஐசி எப்படின்னா அந்த RX TX வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஐசியோட நம்பர்ஸையும் எடுத்து ஷோ பண்ணும். இந்த ஐசி வந்து ஃபால்ட்டு, அந்த ஐசி ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு யூஆர்டி ப்ரோட்டோக்கால் வழியாக வந்து சொல்லுவாங்க. அதுக்கு வந்து RX TX பின்னில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஜம்பரே பண்ணுவாங்க.
அந்த மாதிரி இடங்களில் நான் வந்து யூஆர்டி ப்ரோட்டோகால் பார்த்துருக்கேன். அப்போ யூஆர்டி ப்ரோட்டோகால் வந்து எஸ்பிஐ I2C மாதிரி பரவாயில்ல யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால் கிடையாது. ஆனால் நம்ம போர்டில் இருக்குது. நீங்கள் சப்போஸ் செக் பண்ணுறேன்னா இந்த 2 பின்னையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்டில் வந்து பின் பண்ணுங்கள். நம்ம ப்ரோட்டோகால் சீரீஸில் லைனாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸை மட்டும் பார்க்கக்கூடாது, வீடியோஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலையும் நீங்கள் வந்து நீங்களாக வந்து இந்த RX TX லைன் இருக்கா அப்படின்னு நீங்களே போய் தேடி பாருங்கள். சப்போஸ் ஸ்கிமேட்டிக்ஸ் ரொம்ப டீப் லெவலில் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் லைன்லாம் ரொம்ப தெளிவாக படிக்கணுங்க, எனக்கு வந்து இந்த லைனில் எங்கே இருக்குதுன்னு தெரியணும், நல்லா டீப்பாக கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் பீரியடுங்கிறது ரொம்பவே கம்மியான நேரத்தில் முடிச்சிட முடியும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீப் நாலேஜை நம்மளால் கொடுக்க முடியும். வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.